ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏலகிரி மலையில் இருக்கக்கூடிய ஏஆர்டி தங்கக்கோட்டை தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பர் ஹெட்டுக்கு வந்து 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே அங்கே வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து அவங்க ஃபேமிலியாக வந்துருந்தாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நாங்கள் என்ட்ரு ஆகிட்டோம். ஒயிட் வித் கோல்டன் கலரில் பெயிண்ட் பண்ணி பார்க்கவே ரொம்ப பக்காவாக அருமையாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த ஏஆர்டி கோல்டன் பேலஸில் நம்ம வந்து ஸ்டே கூட பண்ணலாங்க. 1 டேக்கு வந்து ₹10,000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஃபோட்டோ எடுக்கிறது கூட நிறைய பிளேஸஸ் சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து நிறைய வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கு நிறையா பிளேசஸ் வந்து இருக்குது. இங்கே வந்து சில்ட்ரனுக்குன்னு ஒரு மினி பார்க் இருக்குது, பசங்க விளையாடுறதுக்கு. வாங்க. இந்த மினி பார்க் வந்து ஏஆர்டி தங்கக்கோட்டைக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. வாங்க பசங்க என்ன விளையாடுறாங்க, எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, அந்த இடத்துல நான் பார்க்லாம் இருக்குன்னு நினைக்கவே இல்லை. ஆக்சுவலாக தங்கக்கோட்டைனா உள்ளே ஏதாவது மியூசியம் மாதிரி இருக்கும், சுற்றி பார்க்கலாம் அப்படி தான் நினச்சேன். பட் பசங்களுக்கு ஜாலியாக விளையாடுறதுக்கு ஒரு நல்ல பார்க் மாதிரி இருந்தது. ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது பக்கத்தில். இதுக்கு உள்ளே தான் இருக்குது, பக்கத்தில் இல்லை, ஆக்சுவலாக உள்ளே தான் இருக்குது. இங்கே வந்து நிறைய ஹவுசஸ் இருக்குது. இதில் தான் நான் சொன்னேன்ல, அங்கே 1 டே ஸ்டே பண்ணதுக்கு 10,000 சொன்னேன்ல, அது இந்த ஹவுஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு பேலஸோட ஃபீலிங் தாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பசங்களாம் விளையாடிட்டே இருக்காங்க. ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து மெயினாக சொல்லணும் அப்படின்னா, மலைக்கு சுற்றிலும் நல்ல க்ரீனிஷான மலை இருக்குது. அதுக்கு நடுவில் தான் இந்த தங்கக்கோட்டை வந்து இருக்குது. அது வெளியில் நம்ம என்ட்ரன்ஸில் வரும்போதே பார்க்குறதுக்கு ஏதோ மலைக்கு நடுவில் ஒரு பேலஸ் பிரமாண்டமாக இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோ லுக் இருந்தது. இது வந்து ஆக்சுவலாக பேக் சைட், ஏழு தங்கக்கோட்டைக்கு பேக் சைடு தான். பின்னாடி வந்து அந்த ஸ்டெப் போட்டு இது வந்து ஆக்சுவலாக கார்டனுக்கு உள்ளே போகிற மாதிரி. பின்னாடி வந்து கொஞ்சம் கார்டன் மாதிரி இருக்கும். நம்ம போய் இறங்கி கூட போய் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நாங்களும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்னாப்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே கிளம்பலான் இருந்தோம். அப்படியே பக்கத்தில் பார்த்தா ஸ்னாப்ஸ் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஏரியா இருந்தது. அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பார்த்தா பசங்க ரொம்ப ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஐயோ, அவங்களுக்கு எப்போவுமே அப்படி தானேங்க, பசங்களுக்கு ஏதாவது சைடு பார்த்துட்டாலும் சரி, ஊஞ்சல் பார்த்துட்டாலும் சரி, எப்பவும் விளையாடுறது தான் அவங்களோட ஹாப்பினஸ் தானே நம்மளோட ஹாப்பினஸ். ஸோ அவங்க விளையாடுறத பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ரசிச்சுட்டே இருந்தோம். இது ஒவ்வொரு பேலஸ் ஹவுஸ்லேயும் முன்னாடி வந்து இந்த மாதிரி அழகாக ஊஞ்சல் போட்டிருக்காங்க. இதையும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு
இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா பேலஸோட மிடில் பார்ட் தான் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. மேலே இருந்து நான் அதை ரசிச்சுட்டே இருந்தேங்க. பார்க்கவே ரொம்ப அப்படியே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. சரி, என்னன்னு உங்களுக்கு நீங்களும் பார்க்குறீங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு. இது வேறு எதுவும் இல்லைங்க, இங்கே தங்குறாங்கல்ல, இங்கே ஸ்டே பண்ணி இருக்கிறவங்களுக்காக உள்ள ஸ்பெஷல் ஸ்விம்மிங் பூல் தான். கிட்டத்தட்ட பெரிய ஸ்விம்மிங் பூலுங்க, அவ்வளோ பிக் ஸ்விம்மிங் பூல் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ நீளமாக இருந்தது, செமையாக என்ஜாய் பண்ணி குளிச்சு. அப்புறமா அது பக்கத்தில் இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்ததுங்க. அந்த தண்ணி விழுற சத்தத்தை கேட்டுகிட்டே இருந்தால் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது பக்கத்துலேருந்து ரசித்து பார்த்துட்டே இருந்தோம். பசங்க எல்லோரும் பார்த்தாங்க. இதுக்கு சைடில் வந்து படிக்கட்டு போட்டிருக்காங்க, அதுக்கு மேலே ஏறிக்கிட்டு நம்ம போய் பார்க்கலாம். நீங்களும் அந்த சவுண்டை கேட்குறீங்களா? ரொம்ப அழகாக இருந்தது, கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே போச்சாச்சா? இப்போ பாருங்கள், இந்த பேலஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்திருக்கேன். என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது வரைக்கும் நான் உங்களுக்கு பேலஸை சுற்றி தான் காமிச்சேன். ஆனால் பேலஸ்க்கு உள்ளே என்ன இருக்குது நான் காட்டல. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகான அருமையான இப்படி தான் பேலஸில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரொம்ப ஹாப்பியான ஒரு பிளேஸுங்க இது. ஆக்சுவலாக உள்ளே என்ட்ரான ஒரு எல்லோயிஷ் ஷேடான ஒரு கலர்ஃபுல்லான லைட் செட்டிங்ஸில் ஒரு பேலஸ் இப்படி இருக்குமா, ஒரு கிங்கோட பேலஸ் வந்து இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற அளவுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பாருங்கள், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் வாட்டர் டான்ஸ் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஏலகிரி மலை ட்ரிப் நல்லா இருந்துச்சா? நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.